ஹலோ மக்களே, சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதும் அன்னபூரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு ஆறுமுகம் எந்த ஒரு தப்பு பண்ணல, விட்டுடுங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. பைரவி இருந்துட்டு அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆறுமுகத்தை வெளியே எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் கவலைப்பட வேண்டான்றாங்க. இல்லை பைரவி, நானும் ஸ்டேஷனுக்கு வரேன்றாங்க. அப்புறம் அட்வொகேட் மூலிமா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை அந்த இடத்துல வெளியே எடுக்க முடியறதில்ல. ஆறுமுகத்துக்காக பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பைரவி கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப கடுமையான பரிகாரங்களை ஆறுமுகத்துக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு விதத்தில் ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அன்னபூரணிக்கு. இந்த அளவுக்கு ஆறுமுகத்து மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்க பைரவி. ஆனால் அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. சந்தோஷன்றது இல்லாத மாதிரிலாம் அந்த கடவுள் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு அன்னபூரணிக்கு அது ரொம்பவே கோவமாக இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு தவிச்சு போய் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அத்தை, பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காத்த, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டான்றாங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாம், இருந்தாலையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைரவி. ஏன்னா ஆறுமுகம் ரொம்ப நல்லவன், விவரம் தெரியாதவன். ஆனால் அவனுக்காக போய் இப்படியெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்றாங்க. எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரியாயிடும்ல, ஆறுமுகம் வெளியே வந்துடுவாங்கல்ல, கண்டிப்பாக வந்துடுவார், நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி ஆறுமுகத்தை வெளியே எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்க.